ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் இந்த பேரி பைப்புலையோடைய வாட்டர் பார்க் பிரிசனில் தான் பார்த்தீங்கன்னா தப்பிக்க போகிறோம். அங்கே இருக்கா பார்த்தீங்களா பேரி, அந்த பைப்பில் வந்து இவன் பிரிசனில் ஏதோ புதுசாக வாட்டர் பார்க்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி விட்டுருக்கானா, அதிலேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேவ போகிறோம். எதை மாத்தினாலும் சனியும் பிடிச்ச பாம்பு போகிறத விட மாட்டேறானுங்க. நாத்தம் பார்த்தீங்கன்னா குடலை பிடுங்குதுங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெஸ்ஸிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். திறந்திருச்சிசே டக்குன்னு பதித்துக்குள்ள வந்து ஏறிடுவோம். நானும் அந்த ஒரு வாட்டர் பார்க்கு பார்க்கறதுக்காக ஆர்வமாக இருக்கேன். நம்ம இந்த தீம் பார்க்லாம் போனோம்னா இந்த ஸ்லைட்ஸ்லாம், இந்த ரைட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, வாட்டர் ஸ்லைட் ரைட்ஸ்லாம், அதேமாரி பைப்போட ஏதோ பண்ணியிருக்கான்னா பார்க்கலாம். அப்படி என்ன தரா பண்ணியிருக்கான் சொல்லிட்டு, வணக்கம்மா எப்படிமா இருக்கேன் அப்படியே இங்கே ஒரு ஜம்ப். நீ எப்படி புதுசு ஏன் முன்னாடி வந்த? நிற்காம ஓடு 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 ஓடு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக ப்ளே பண்ணுற அதே பேரியர் ப்ரெசன்ட் ஸ்டைலில் தான் இருக்குது. இங்கே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அழுத்துறான் அந்த பட்டனை. லொச்சக் அப்பச்சக் அக்கச்சாக் வந்துட்டோம் அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு. எனக்கு புரியல, யாருங்க இந்த கேரக்டர்லாம் காசு கொடுத்து வாங்குவா? இந்த மேரியோ இந்த ஸ்டீவெல்லாம் நிஜமாக பார்த்தீங்கன்னா புரியல எதுக்கு கூப்பிட்டு வச்சுருக்கானுங்கன்ட்டு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த பேரி பைப்பில் இருக்கான். ஏன்னா நாத்தம் வந்து குடலை பிடுங்குது. முதல்ல என்ன பண்ணலாம், அந்த மேலே டோர் ஓப்பன் பண்ணுற பட்டனை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே தாங்க இருக்கு அந்த வாட்டர் ஸ்லைடு ரைட்ஸ்லாம் பார்த்துட்டேன். அமுக்கடா அந்த பட்டனை. தொப்ப வந்து பிடி பார்ப்போம். நம்மளை பிடிக்க முடியல சொல்லிட்டு முக்குறாங்க. அவன் என்ன பண்ணி பாவம் நம்மளை வந்து பிடிக்க முடியல. இந்த இடத்துல பாருங்களேன் 3 ஸ்லைடு வச்சிருக்கா, ப்ளஸ் மேலே ஒரு பெரிய ஸ்லைடு பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க. முதல்ல அப்பெல்லாம் இதுக்கு மேலே ஏறா. டேய் வாடா இங்கே. அவனால ஏற முடியலங்க. அங்கே பாருங்க தொப்பை வச்சு அப்படியே படுத்து இருக்கிறான். டேய் பேரி, நான் இங்கே இருக்கேன், வந்து புடி. வா. ஐயோ ஸ்லிப் ஆகி விட்டேனே. திருப்பி ஓடு. ஒரு நிமிஷம், இதுக்கு மேலே ஏற முடியுமா? எங்க இதுக்கு மேலே ஏற முடியலங்க. இது பார்த்தீங்கன்னா வழுக்குது. அவனை பாருங்க அங்கே போய் நீச்சல் வச்சுன்னு கிடக்கிறா. ஓகே, இப்போ இதுக்கு மேலே ஏறிட்டு நம்ம அப்படியே ஐயே ஸ்லிப்பாகி கீழே விழுந்து கிடக்கிறேனே. இதுதான் இவன் புதுசாக கட்டியிருக்கான் போல இருக்கே. நல்லா இருக்குங்க சறுக்கி விளையாடுறதுக்கு. ஆனால் சறுக்கி விளையாட விட மாட்டேன்றானே. அங்கே பார்த்தீங்களா எங்கே போனால் நம்மளை விடவே மாட்டேன்றா. பின்னாடியே வரா. அப்படியே தொப்பை மேலே குச்சிடலாமா? வேணாம். அப்புறம் உள்ளே வச்சுக்கிற மொத்த பாம்பையே டர்ன்னு விட்டுருவா. அப்புறம் இந்த இடமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ இது வழியாக ஸ்லைட் பண்ணிட்டு போனால் கீழே தான் பார்த்தீங்கன்னா விழுவோம். திருப்பிலாம் ஏற வர முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா போவோம். நீங்கள் இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நமக்கு ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு அப்படியே மறக்காம வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஐப்போ ஏற்றி விட்டுருங்கப்பா. இந்த டாய்லெட்டை கடைசியாக அந்த பேரி தான் யூஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். கப்பு பார்த்தீங்கன்னா மூக்க தொலைக்குது. இது தோணி பார்த்து கீழே போய்டும். இந்த இடம் நல்ல ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய அண்டர் கிரவுண்டு பிரிசனு. அதாவது இங்கே இடத்துல ஏகப்பட்ட ட்ராப்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்து தாண்டி போகணும். ஆனால் இங்கே எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க. இது வாட்டர் பார்க் எஸ்கேப்புன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தா தான் தெரியுது நம்ம யூஸ்வலாக பண்ணுற அதே பேரியோட எஸ்கேப் தான். ஆனால் இன்னொன்று கிராஃபிக்ஸை பார்த்தீங்கன்னா சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த இடத்துல இப்போ 2-3 ஸ்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கானுங்க. அவ்வளோதான். இதுக்காடா இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? யாரா நீங்கள்? அப்படி இங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்ப்பு. முதல்ல இந்த பேரியோட பிரச்சனை எஸ்கேப் நான் பண்ண போது இந்த குகையை பார்த்து லைட்டாக போயிருந்தங்க. என்னடா இது இவ்வளோ குடுறமாக வச்சிருக்கானுங்கன்ட்டு. ஆனால் இப்போ பார்க்கும்போது பார்த்து சிரிப்பு தான் வருது. இங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்ப்பு. உருண்டு போ. அரங்கம் அதிரட்டுமே, விசிலு பறக்கட்டுமே, நாவ் கரங்கள் வசரட்டுமே, டேக்கோர் மொத்தமே, நாவ் குழந்தை சீரிப்புள்ள பேசுடா, போட இமையா மாலை போல மாசுடா, மனச கரைக்கிற கிரேசுடா, ஜெனிசி உன்னை பத்தி பேசுதா. யாராது சட்டி தலைய என்னடா பாக்குற? முடிஞ்ச அந்த புறா பாப்போம். இந்த வட சட்டி தலையாங்கிட்டலாம் ஒரு காலத்துல மாட்டி பார்த்தா கேலின்னு கிடந்தாங்க. மெமரிஸ் பிரிங் பேக் யோ. வந்து புறா பாப்போம். இவன் என்னடா சட்டியை கவுந்து சுத்துறான். வா அப்படிதான். நாங்களா லெஃப்ட்ல கையை போட்டு ரைட்ல இண்டிகேட்டரை போட்டு ஸ்ட்ரெயிட்டா போறாள்டா. என்ன சொல்ல பாக்குற? முடிஞ்ச அந்த புறா பாப்போம். நம்மள பிடிக்க முடியல சொல்லிட்டு பாம்பு போட்டுட்டு இருக்காங்க கோத்துல. நம்மள பிடிக்க முடியல சொல்ற கான்ல இந்த இடத்தையே நாரச்சிட்டானுங்க. அந்த விசவாயு நம்மளை தாக்குறதுக்குள்ள என்ன பண்ணலாம், டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடலாம். இந்த இடத்துல ஒரு லிஃப்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க கரெக்டுங்க, இந்த இடத்துல லிஃப்ட் இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா போனோம். இல்லடா அந்த லிவரை மேலே ஏறி வர்றோம். ஒதுங்க இல்லை கீழே இறங்க சொன்னா அடையகிறோம் பல்லு. ஸோ இது வந்து கேஃபிட்டீரியாவுக்கு போகிற வழி. அந்த வழியை பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரி பைய கூட்டாளி வந்து பூட்டி வச்சிருப்பா. அது இப்போ நம்ம அந்த சைடை கிராஸ் பண்ணிட்டு போனோம்னா அது ஏகப்பட்ட வித்தியை காட்டணும். அதுக்காக நமக்கு இந்த சூப்பர் பவர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இது எதுக்கு இந்த இடத்துல வச்சிருக்கானுங்கன்னா, நம்ம சீக்கிரமாக போனோம்லாம் வைக்கல, நமக்கு ஒரு ஆசை கட்டுறதுக்கோசம். அந்த ஜூஸ் குடிச்சா பார்த்தீங்கன்னா நம்மளால சூப்பர் ஸ்பீடாக வந்து ஓட முடியும். ஆனால் அது ஒன் டைம் தான் கேமில் கிடைக்கும். அது நமக்கு வந்து ரெகுலராக வேணும்னா நம்ம வந்து ரோப்ளெக்ஸை ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும். இது ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஜூஸ் நீங்கள் குடிச்சின்னா வேகமாக ஓடலாம்ப்பா தம்பி, ஆனால் அது நீங்கள் ரோப்ளெக்ஸை ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ட்டு
என்னடா இது அவனுக்கு பின்னாடி வருது சொல்லிட்டு பார்த்தா இவனுக்கு வாயிலிருந்து வருது. இந்த ஜூஸோட சைடு எஃபெக்ட் எங்கேது? ஸோ யாருமே ஜூஸ் வாங்கி குடிக்காதீங்க. குடிச்சிங்கன்னா பேருக்கு எப்படி பின்னாடி இருந்து கேஸ் வருதோ நமக்கு பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து வரும். கரெக்டாக இந்த இடத்துல வந்து பிளேசிங்க போடு. இப்போ மேலே ஏறிட்டு ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு ஜம்ப்பு. அந்த டோர் ஒண்டி ஓப்பன் ஆகி இருந்தா அழகா அது வழியாக போயிருப்பாங்க. அது ஓப்பன் ஆக இல்லாத காரணத்தால பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தா காட்ட வேண்டியது. என்னடா இது? இதெல்லாம் நம்மளை கீழே தட்டத்துக்கு செட் பண்ண ட்ராப்பா? கேரே செட்டிங்கா? வேங்கை மக ஒத்தையில் நிற்க தில்லு இருந்தால் மொத்தமாக வாங்கடா பார்ப்போம். வந்துட்டேன். இப்போ இந்த ஒரு பைப்பு மேலே ஏறி இங்கே ஏறி கரெக்டாக பார்த்தீங்கன்னா போனோமா, கரெக்டாக ஒரு ஜம்ப்பு வந்துட்டோங்க. மண்ணின் மீது மனிதனு காசை, மனிதன் மீது மண்ணு காசை, மந்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். எப்படி பாட்டு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு ஒரு ஃபயர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை தெரிவிக்க விட்டுருங்கப்பா. தெரிக்குது மாஸ். ஸோ இங்கே இருக்கிற எல்லா கேஸ் வால்வையும் பற்றி லாக் பண்ணிட்டோம். இப்போ கீழே விழாமல் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு கிராசிங்கை போட்டால் போதும். ஓடு அப்படியே மண்டை தட்டுதே. சரி இப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏறிடலாம். நான் ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தா மண்டை பார்த்தீங்கன்னா தட்டுச்சு. இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, இதுக்கு மேலே ஒன்று, அப்படியே இதுக்கு மேலே ஒன்று. வந்துட்டோங்க. இதுக்கு மேலே எதாலையும் நம்மளை வந்து தடுக்க முடியாது. இப்போ என்னடா இது? இதை மறந்துட்டேனே, தடுக்க முடியாத ஃப்ளோவில் வாய விட்ட கடைசியில் போய் ஓட விட்டீங்களா? என்னடா இது ட்ரெட்மிட்டில் ஓடுற மாதிரி ஓட விட்றீங்க? மெதுவாக நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த காது பாடுன்னு அலைக்கா தனின்னு போகுது. நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஒண்டி போட்டால் போதும். கரெக்டாக ஒன்றும் ஸ்கில் ஒன் மோர் டு கோ. எஸ் வந்துட்டேங்க. பல தடைகளை கடந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு பேரியோட கிச்சனை போய் நெருங்கிட்டோம். இதா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சொல்கிற மாதிரி ஒன் லாஸ்ட் ட்ராப். கரெக்டாக போயிட்டு இதுக்குள்ள லேண்டிங்கை போட்டுருணும். வந்துட்டேன். டேய் சட்டி தலையா பிராரி எங்கடா இருக்கியா? இங்கே தாங்க எங்கேயோ இருப்பான். அதாவது இந்த டோர் ஓப்பன் இருந்தால் அழகாக இப்படி வந்திருப்போம். இதை பூட்டி வச்சனால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விட்டே காட்டி வர வேண்டியதாச்சு. இங்கே பாருங்க, இவன் தான் கேரி த செப்பு. என்ன செல்ல பார்க்குற? அவன் கீழே இருக்க தோசைக்கல்ல பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய தோசைக்கல்ல தோசை சுட்டு சாப்பிடுவான் போல இருக்கு. அதை இப்படி பெருத்து போய் கிடக்குறா. என்ன செல்லோ என்னை பார்க்க வர மிஸ் பண்ண போல இருக்கு. இப்போ அடிக்கிற அடியில் அப்படி 5 நிமிஷம் மூஞ்சில் முக்கியது மட்டும் பேரு. அந்த தொப்பியை வச்சுக்கின்னு பாவங்க அவனால பார்த்தீங்கன்னா ஓடி கூட வர முடியல. நம்ம ஒரு இடத்துல நின்று அடிச்சாலே செத்துருவான் போல இருக்கு. இன்னும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைஃப் தான் இருக்கு. நம்ம அடிக்கடிக்க பாருங்களா அந்த ஒரு சட்டி தலையை அந்த தோசைகளை தடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் என்ன ட்ரை பண்ணால் நம்ம தடுக்க முடியல. ஜஸ்ட் 2 ஷாட்ஸ் அவே. அதோட இவனோட கதை வந்து முடிஞ்சது. அவ்வளோதான். ரெஸ்ட் இன் பீஸ். எப்போ என்னோட இது பிளாஸ்ட் ஆயிட்டே. அவனுங்க பாம்பு போடுறானுங்க. இவனா பாம்பா மாறிட்டா. ஏதோ நம்ம கதை முடிஞ்சிச்சா? சந்தோஷம். இப்போ முதல்ல ஜெயில விட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போவாங்க. வாட்டர் பார்க் எஸ்கேப் சொல்லிட்டு நம்ம நல்லா ஏமாத்திட்டானுங்க. ரெகுலர் பேரி எஸ்கேப்பை வச்சுட்டு ஒரு 3 வாட்டர் ஸ்லைடு இன்னொரு சறுக்கி வர இதுவை வச்சுட்டு கொஞ்சம் கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி தம்பி இதுதான்ப்பா வாட்டர் பார்க் எஸ்கேப் சொல்லியிருக்கானுங்க. இப்படிலாம் பண்ணா இது நியாயமா? மனம் தாங்குமா? நீங்கள் வீடியோக்கு லைக் கொடுக்கலாம். இந்த மாதிரி கூடுறமான பாட்டில் வாய்ஸில் கேட்க வேண்டியது இருக்கும். லைக் கொடுக்காதங்க, மறக்காம சேனல் லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து எக்ஸிட்னு போட்டிருக்கானுங்க. ஆனால் இதை நம்பவே கூடாதுங்க. ஏன்னா எக்ஸிட்னு போட்டு மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆப் வச்சிருக்கானுங்கன்ட்டு இந்த ஒரு லேசரில் மாட்டாமல் பார்த்தீங்கன்னா போனோமா. இதெல்லாம் ஒரு மேட்ராதா? 2 பேரி கதையே முடிச்சுட்டா. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம சிக்குவோமா? சிறு வண்டு சிக்குமா? ஏதோ ஒரு பழமொழியை பற்றி தப்பாக வாய்க்கு வந்த மாதிரி அச்சு விட்டா சரி விடுங்க, கண்டுக்காதீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இடங்க. இந்த இடத்துல பிளாங்க் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிளாங்கை யூஸ் பண்ணி கிராஸ் பண்ணணும். ரூல் என்னன்னா 3 பிளாங்கே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ண சொல்லுவானுங்க. அதெல்லாம் வேலை வெட்டி இல்லாததான் பண்ணுவான். நமக்கு சிங்கிள் பிளாங்கே பார்த்தீங்கன்னா போதும். அழகா இப்படி ஒரு பிளேஸிங்கை பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். கரெக்டாக பிளேஸ் பண்ணுறான். அவ்வளோதான். இப்போ அடுத்து பார்த்தி இந்த பிளாங்க் எடுத்து அழகாக இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடணும். ஆனால் இப்படி நம்ம பண்ண போது சின்னதாக மிஸ் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து போய் பிளாங்க் எடுத்துகிட்டு வரணும். இவன் தான் பார்த்தீங்கன்னா பாஸுங்க. இந்த பைப்பில் வந்து ரோபோட்டில் ஏறி வரா. ஹேய் என்னடா இது ரோபோட்டுக்கு என்ன கோளாறு ஆயிடுச்சா? அதை பாருங்களா, அது நின்று நடந்து கிடக்கு தவக்கலை மாதிரி. ஏய் பேரி என்னாச்சு ரோபோட்டுக்கு கோலா கீழே ஆயிடுச்சா அவன மாதிரி? ஐயோ அங்கே பாருங்களா எவ்வளோ மெதுவாக நடந்து வரா. நடக்கிறானா இல்லை நின்ன இடத்துல குதிக்கிறானா? அது என்னவோ 2 அடி அடித்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. இவனை பாட்டா கழட்டி காலங்கடையில் போட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடலாம். அவங்க நம்மளே என்னடா செல்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம்டா? நானே கிட்ட வருவா சொல்லிட்டு பார்க்குறேன். அவள் வரா மாதிரியே தெரிலங்க. சரி நம்மளே கிட்ட போ. நீ ஏன்டா கஷ்டப்படுற? நானே வந்து கதையை முடிச்சுட்டு இந்த ஜெயில விட்டு தப்பிச்சு போகிறேன். கமான் ஜஸ்ட் 3 ஷாட்ஸ் அவே. எறா ஒரு இடத்துல ஒரு கையை பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு கை தான் இருக்கே. 3 நாள் வாடா
உன்னால் முடியும் தோலா. அவ்வளோதான், ரோபோட்டுக்கு பார்த்து நெட்டு கழுந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வண்டி எடுத்துகிட்டு போனோம்னா அங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். ஹெலிகாப்டரில் ஏறி போனால் பார்த்தா பிரிசன் எஸ்கேப்பு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேர் தட்டி விட்டுருங்க. நல்லா ஏமாற்றி போயிட்டாங்க நண்பர்களே. நான் கூட வாட்டர் பார்க் எஸ்கேப் சொன்னேன்னே ஆஹா ஓக்கோன்னு இருக்கோம் சொல்லிட்டு பார்த்தா பெருசாக ஒன்றும் பார்த்தீங்கன்னா பண்ணல. ஆனால் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய ராப்ளெக்ஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். டைம் கிடைச்ச சேனலில் போட்டிருக்கோம். ஆல்ரெடி மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஒண்டி மறக்காம ஆல் தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர். ஃபாரட்டா.